விருச்சிக ராசி ஆண்களோட காதல் வாழ்க்கை பத்தின ஒரு சின்ன பார்வை தான் இது. ஜோதிடப்படி பார்த்தா இவங்களோட காதல் ரொம்பவே ஆழமானது, அதே சமயம் தனித்துவமானதுன்னு சொல்லலாம். பல ஏமாற்றங்களை சந்திச்சாலும் அவங்களோட அப்ரோச் மத்தவங்கள விட ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது எப்படின்னு ஒரு 3 விஷயத்துல டக்குன்னு பாத்தரலாம். முதல்ல அவங்கள எது ஈர்க்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அழகோ பணமோ இல்ல பெரிய புத்திசாலித்தனமோ எதுவுமே இல்ல. அவங்க ஒரு தாய்மை உள்ளம் கொண்ட ரொம்ப அன்பான ஒரு மனசை பார்த்து தான் காதல்ல விழுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, பல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சின்ன வயசுல தாயோட அன்பு முழுசா கிடைச்சிருக்காது. சோ அத அவங்க தன் துணைக்கிட்ட தேடுவாங்க. ரெண்டாவதா அவங்களோட விசுவாசம். காதல்ல 100க்கு 100 உண்மையா இருப்பாங்க. துரோகங்கிற பேச்சுக்கே இடமில்ல. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். என்னன்னா, பெரும்பாலும் இவங்க தான் ஏமாந்து போவாங்க. ஆனாலும் பாருங்க, தன்னை ஏமாத்தினவங்களே பல வருஷம் கழிச்சு வந்து உதவி கேட்டா கூட கொஞ்சம் கூட யோசிக்காம உதவி பண்ற மனசு அவங்களுக்கு உண்டு. சரி, கடைசியா 3வது விஷயம். இந்த மாதிரி காதல் தோல்விகள்லாம் அவங்கள என்னதான் பண்ணுது? இள வயசுல நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் சந்திக்கிறது இவங்களுக்கு ரொம்ப சகஜம். ஆனா இந்த அனுபவங்கள் அவங்கள ஒன்றும் உடைச்சிடாது. அதுக்கு பதிலா அவங்கள இன்னுமே தைரியமாவும் மனதளவுல ரொம்ப ஸ்ட்ராங்காவும் மாத்தி வாழ்க்கைய பத்தி ஒரு ஆழமான புரிதலையும் கொடுக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, விருச்சிக ராசிக்காரங்களோட காதல் பாதை கொஞ்சம் சவாலானதுதான். ஆனா அவங்களோட அன்பு ரொம்ப ஆழமானது, நிபந்தனையற்றது.